குழந்தைங்களுக்கு வரக்கூடிய சிறுநீர் ப்ராப்ளம்ல ரொம்ப காமனான ஒரு விஷயம் ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோநெஃப்ரோசிஸ்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நம்ம கிட்னில உருவாகுற யூரின் யூரிட்டர் வழியா யூரினரி பிளாடர்ல போய் கலெக்ட் ஆகும். இந்த சிறுநீர் பையிலிருந்து யூரித்ரா வழியா அந்த யூரின் நம்ம உடம்புல இருந்து எக்ஸ்கிரீட் ஆகும். இந்த பாத்வேல எங்கேயாவது ஒரு சின்ன அடைப்பு இருந்தாலோ பேக் பிரஷர் மூலமா அந்த கிட்னி கொஞ்சம் வீக்கமாகும். இதுதான் ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் சொல்றோம். பேக் பிரஷர் எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு இருக்குன்றத பொறுத்து அந்த கிரேட்ஸ் ஆஃப் ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் வேரி ஆகும். ஜென்ரலா கிரேட் 1 அண்ட் கிரேட் 2 ஹைட்ரோநெஃப்ரோசிஸ்ல நம்ம பெருசா எதுவுமே பண்ண மாட்டோம். குழந்தைங்களுக்கு அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் வருதா, growth நல்லா இருக்கா, இல்ல அந்த ஹைட்ரோநெஃப்ரோசிஸோட கிரேட் இன்க்ரீஸ் ஆகுதா, இதை மட்டும் நம்ம ஃப்ரீக்வென்ட் ஸ்கேன்ஸ் எடுத்து மானிட்டர் பண்ணணும். ஒருவேளை அந்த கிரேட் இன்க்ரீஸ் ஆகலைன்னா 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவையோ கூட நம்ம ஸ்கேன் எடுத்துக்கலாம். குழந்தைக்கு அடிக்கடி யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்தாலோ இல்ல எடுக்கக்கூடிய ஸ்கேன்ஸ்ல அந்த சைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. மைல்ட் டு மாடரேட் ஹைட்ரோநெஃப்ரோசிஸ் வளர வளர தன்னாலவே சரியாகிடும். ஸோ உங்க குழந்தைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டைரக்டா உங்க பீடியாட்ரிஷனை அணுகணும்.